இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மன்னவராகிய சிவபெரு அதாவது மன்னவராகிய மாமுனி மிருகண்ட மாமுனிவர் சிவபெருமானிடத்தில் தவமிருந்து வரம் கேட்டால் பிள்ளை பிறகு கன்னி பெண்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என் மன்னவர் தேவர்களை பார்த்து பிள்ளை வர வாங்கிட்டு ஏனுக்கு பிள்ளைன்னு கேட்டு வர சொல்லி போயிருக்கிறாங்க. அவர் வரல, இன்னும் வரல. இந்த தெய்வக்கணியில அடித்து செய்தி தெரிந்தா அவர் மனம் புண்படும். ஒரு நாள் கூட என்ன மாலையிட்ட நழுவுதலாக இருந்து என்ன ஒரு நாள் கூட கை தீட்டி அடித்ததில்ல, கை தீட்டி அடித்ததில்ல. இதை மறைத்து விட்டு நம்ம சந்தோஷ மகிழ்ச்சியோட அவர் பேச வேண்டும். அவர் வருவார் போல் தெரிகிறது. பார்க்கலாமா? தேவலோகம் சென்றீர்கள். தேவலோகத்தில் தேவாதி தேவர்களும் 33 கோடி தேவர்கள் 40 அரிசிமார்கள் அசுரர் கைக்கர் கிண்ணர் குடு ஜீவஜந்துக்கெல்லாம் கூடும் தேவ சபையில என்ன நடந்தது? நீ பார்த்து பேசினீர்களா? பிள்ளை வரம் அளித்தார்களா? இத்தனை காலமா பிள்ளை இல்லை என்று ஒரு வார்த்தையாவது கேட்டீர்களா? ஏன் இப்படி மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? தேவி, நான் தேவலோகம் சென்றேன், தேவர்களை கண்டேன். தேவர் சபை தேவ தொந்துமையில நடந்த விஷயத்தையும் நான் அறிந்தேன். நான் அங்கிருந்து வருகின்ற போது பாடாத திருமுகம் உன்னுடைய முகமானது இப்படி சோர்வடைந்து இருக்கின்ற காரணம் என்ன தேவி? மன்னவர் வரவெளியே தேவலோகம் சென்றவர் வரவெளியே என்று ஒளியோடு இருந்தது. ஒரு நாளாவது தெரிந்ததுண்டா? என்ன செய்வது? விதி என்பது யாரையும் விடுவதில்லை. நான் நீ வரவில்லை என்று சோகமாக இருக்கின்றேன். நீ எப்படி மௌனமாக இருக்கக்கூடிய வாடி வதகி முகமாகப்பட்டது வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன நடந்தது? தெய்வலோகம் சென்று அந்த தேவர் சபையிலே 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிகளும் கண்ணரும் கருடரும் சித்தரும் மித்தாதிகளும் தேவர்களும் ராஜர்களும் அனைத்து பேர்களும் அமர்ந்த சபை. நான் அமர்ந்தேன். தேவேந்திரன் ஒரு கேள்வி எழுப்பினான். அப்பொழுது ஆனால் இதுவரைக்கும் இந்த சபை இப்படி இருந்ததல்ல, இருளோங்கி நிற்கின்ற காரணம் என்ன அப்படி என்று அவன் கேள்வி கேட்கின்ற போது நாரதனும் அங்கே இருந்தான். அப்பொழுது நாரதன் சொல்கிறான், ஐயா, பிள்ளை இல்லாதவர்களும் பிச்சை இடாதவர்களும் அன்னமிடாதவர்களும் இந்த சபையிலே அமர்ந்திருந்தார். இந்த தேவர் சபை இப்படி இருக்க இருளோங்கி இருக்க காரணம் அதுதான் என்றான். அப்பொழுது ஒவ்வொருவராக பிள்ளை இல்லாதவர் யார் யார் என்று கேட்பதற்கு நேரமாகும். அதனால பிள்ளை இல்லாதவர்கள் யாராவது சபையிலே இருந்தால் எழுந்து வைக்கப்படும் என்று அவன் சொல்ல, நாம தானே பிள்ளை இல்லை, நமக்கு தானே பிள்ளை இல்லை அப்படி என்று ஆனால் கையை உயர்த்தி நின்று அப்பொழுது என்னை கேட்டார்கள், உனக்கு பிள்ளை இல்லையா அப்படி என்று கேட்டார்கள். இந்த ஆகாய வானத்திலே ஒரு கரு தரித்திருந்தாலும் என் மனைவியினுடைய அங்கத்திலே இதுவரைக்கும் கரு என்பது கிடையாது என்று நான் சொல்ல, அப்பொழுது என்ன சொன்னா, பிள்ளை இல்லாத பாவி, ஆனால் குழந்தை இல்லாத பாவி இந்த தர்ம சபையில தெய்வ சபையில அமர்ந்து இந்த சபையை கலக்கம் செய்து விட்டாயே பாவி, அப்படி என்று உன்னை கை தொட்டால் எனக்கு தீங்கு நேரும், உன்னை என்னுடைய என் கையிலே இருக்கும் ஆயுதத்தால் உன்னை அப்புறப்படுத்துகிறேன் என்று அவனுடைய கோலிலே என்னை இடித்து அந்த சபையிலே என்னை தள்ளிவிட்டார் தேவி, தள்ளிவிட்டார். அப்பேர் இந்த சபையிலே என்னை பங்குபடுத்தினார் தேவி. இப்பிறப்பும் பிள்ளை இல்லை, எப்பிறப்பும் பிள்ளை இல்லை. நான் ஏன் இருக்க வேண்டும் இனிமேல்? ஆனால் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக வேண்டும், போகின்ற இடத்திற்கு போக வேண்டும். இதுவரைக்கும் வாழ்ந்தது பொய்யுலகம்.
நாம மெய்யுலகத்தை அடைய வேண்டும் என்று ஆசையோடு உன்னிடத்திற்கு நான் வந்தேன் தேவி. அண்ணா, நீ தேவலோக செல்கின்ற போது இந்த மர்மனை தேடி யார் வந்தார்கள் தெரியுமா? யார் வந்தார் சாமி? கன்னிமார்கள் அரண்மனை தேடி வந்தார் ஐயா. அவர்களை வா என்று அழைத்து மன்ன பாயமிட்டு அன்னமோ படித்தேன் சாமி, அமுதமும் படித்தேன். தேடி வந்தார் சாமி. வா என்று அழைத்தேன், வண்ணப்பாயிட்டேன், அமுதம் படித்தேன், சாப்பிடுங்கள் சொன்னேன். பிள்ளை இல்லாமல் வீட்டில் சாப்பிடுவதில்லை என்று என்னை அவமானப்படுத்தி அடித்து உதைத்து விட்டார்கள் சாமி. பிறகு அவள் காலில் விழுந்து மன்றாடி கேட்டேன், மங்கை தெய்வ கண்ணியில் பாதத்தில் ஏதாவது வாட்டி சொல்லிட்டு போங்கள் என்று. அவர்கள் சிவனார் இடத்தில் நீ நிச்சயமாக தவமருந்து வரம் பெற்றால் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிட்டு ஒரு நற்செய்தி சொல்லிட்டு போனார்கள் சாமி. இந்த வயதிலும் பரமனாரை தவங்கள் செய்து நாம வர வாங்கவா சாமி? தேவி, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று பேரெடுத்தேன் இந்த வையகத்தில். 60க்கு 60ம் உதவுகிறது. ஆனால் இனிமேல் நாம் அந்த சிவனாரை கோரி, அந்த உண்ணானப்பட்ட பரமக்கடவுளை கோரி நாம் தவமிருந்து வர வாங்கவா. ஆனால் அவர்கள் செய்வதே லட்சியம் என்று அப்படியே நாம் வர வாங்குவதுதான் லட்சியம். காரணம் என்னவென்றால், அப்படி பிள்ளை இல்லாதவர்கள் மாண்டு விட்டாலும் புண்ணிய லோகத்தில் இடம் இல்லையே. அதற்காக நாம் மாண்டாலும் அந்த மண்ணுலகிலே நமக்கு மீண்டும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும். பிள்ளை இல்லாத நாமல் மாண்டு விட்டாலும் சொர்க்கம் இல்லை. அதற்காகவே அந்த சிவபெருமானை கோரி நாமல் தவம் இருந்து எப்படியாயிலும் குழந்தை வரம் பெற வேண்டும். குழந்தை கொடுத்தால் பார்க்கலாம், கொடுக்காத விட்டால் அக்கினி தீமூட்டி அந்த ஆதி மகாதேவன் இடத்திலே அவ்விடத்திலேயே நாமல் மடிந்து விட வேண்டும். ஆகட்டும் சாமி, அப்படியே செய்வோம். போற்றி திருமணம் எடுத்தாய் போற்றி, போற்றி மாமனை பெருந்தாய் போற்றி, வெண்பிடையாய் போற்றி, துணைய முக்கண்ணாய் போற்றி, காக்க வேண்டிய ஈசனே உன் திருவடி பாதம் போற்றினேன் பரமேசா.
மோகனமல்ல ஆகாய குளிகையில் அன்பாடு செய்கின்ற மோடி இல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி கொங்கணர் புலிபாடி போரகர் வல்லவர் போகமுனி இவரெல்லாம் கூறிய வைத்தியமல்ல என் மனதானது உன்னடிய விட்டு ஒருவாது நீங்காத நிலநிற்க ஏதளவும் புகழ வருவாய் ஈசனே சிவகாமி ஏசனே என்னை என்ற தில்லைவாள் நடராஜனே வெள்ளிங்கிரை ஆண்டு வரக்கூடிய சிவனை நினைத்து தவம் புரிந்து என்னிடத்தில் வந்திருக்கிறாயே. ஆனால் கணவனும் மனைவி இருவரும் வந்திருக்கிறீங்களே, ஏன் என்னப்பா காரணம்? ஐயா பக்தா, எங்களுக்கு புத்திர சந்தானம் இல்லை. இதுவரைக்கும் 60 ஆகிவிட்டது. புத்திர சந்தானம் இல்லாமல் பல சிரமங்களை பட்டு வேதனைகளை துன்பங்களை பட்டு மீண்டும் உன் இடத்திலே அடியே நான் வந்து உன் அடியை பணிந்திருக்கின்றேன். எனக்கு பிள்ளை வரம் கொடுப்பாயாக. என் அடியை பணிந்தபடியினால் உங்களுக்கு நான் குழந்தை வரம் கொடுக்கின்றேன். குழந்தை வரம் கொடுத்தால் ஆட்சி, கொடுக்காத விட்டால் உன் பாதத்திலே அக்கினி தீமுட்டி அக்கினி தீயிலே நாங்கள் மாண்டு மடிந்து விடுவோம். நான் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றேன். ஆனால் 100 வயது ஆயுள் வாழக்கூடிய கூன் குருடு செவிடு மொண்டி முருடன் அப்பேற்பட்ட குழந்தை வேண்டுமா, அல்லது 16 வயது வாழக்கூடிய அனைத்து கலைகளையும் சிறந்தவனாக விளங்கக்கூடிய அந்த 16 வயதுடைய பாலகன் என்ற குழந்தை வேண்டுமா? உங்களுக்கு எந்த குழந்தை வேண்டும் பக்தா? கூணு குருடு செவிடு பேடு ஊமை இப்படிப்பட்ட குழந்தை வேணும் என்றால் 100 ஆயுள். 100 ஆயுள் இல்லை 14. ஆனால் 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் 64 கல்வி ஞானங்களும் சகல நன்னூல்களை கற்ற குழந்தை வேண்டும் என்றால் ஆயுள் 16 தான். உனக்கு எது தேவை என்றாக இருக்கிறாய்? அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் எனக்கு அழகான பாலகன் தான் வேண்டும். அப்படியே ஆகட்டும். இன்று எண்ணி 10 மாதத்தில் உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்து அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குவானாக வரமளிக்கிறேன். தேவி, இதுவரைக்கும் நாம பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டது. அந்த பரமசிவன் 2011 நேத்திரம் படித்த பரமக்கடவன் அந்த ஒன்னானப்பட்ட ஈசனிடத்திலே கண்களை மூடி கரங்களை நீட்டி செவல்களை அடைத்து கடூரமான தவத்தை செய்ததும் நம்மளுடைய, ஆனால் நம்மளுடைய தவத்தை மெச்சி நமக்கு வரவழைத்து விட்டார். இப்பொழுது நமக்கு குழந்தை பிறக்கும் வரை அப்படி பாருங்க போகலாம்.